பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த காலை வணக்கத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த பூமியின் மேல் எல்லா விலங்கையும் எல்லாவற்றையும் அடக்கியால மனுஷனை தேவன் உண்டு பண்ணினார். மனுஷனோ தான் இந்த பூமியில் படைக்கப்பட்டது எதற்கு, இந்த பூமியில் எப்படி மனிதர்கள் வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறைகளை மறந்து மனுஷன் ஆளத் துடிக்கின்றான். இந்த அக்கிரமத்தின் விளைவுதான் வேறுபாடு, தீண்டாமை, வகுப்புவாதம், அடிமைத்தனம் மற்றும் ஏற்றத்தாழ்வு. தர்மம் விலை பேசப்படுகிற உலகில் நீதியின் சத்தம் கேட்க துடிக்கிற வாஞ்சைதான் தெய்வத்தை தேடுகிற மனசு. பூமிக்கு அதிபதியானவனின் பிடியில் இருந்து நீதியின் சூரியனை அறிந்தவர்கள் ஆத்துமாவை காப்பாற்ற துடிக்கிறார்கள். வேதத்தின்படி பொல்லாதவனின் கையில் பூமி, அதாவது பூமிக்கு அதிபதியானவனின் பிடியில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம். இதனுடைய விளைவுதான் எப்படி இருக்கிறது என்றால், நீதி விலை பேசப்படுகிறது, அநீதியால் அதை வாங்கப்படுகிறது, தர்மம் நசுக்கப்படுகிறது, அகங்காரம் தலை நிமிர்ந்து நடக்கிறது, பெண்மை பலவீனப்படுத்தப்படுகிறது, பலவீனமானவனை ஓரங்கட்டப்படுகிறது, ஆள்பலம், பதவி பலம் எல்லாவற்றையும் வீழ்த்தி தலை நிமிர்ந்து அரியணையில் ராஜபோகம் காணப்படுகிறது. நீதியின் சூரியன் ஆண்டவராகிய இயேசு, ஆம், அவர் நீதியோடும் நியாயத்தோடும் தர்மத்தோடும் உலகை ஆளவும் உலகத்தில் உள்ள எல்லா ஆத்துமாக்களும் அதை அறிந்து கொள்ள அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு அன்பு சகோதரனும் சகோதரியும் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோம் என்றால், இந்த உலகம் மாயை, பொய், பொல்லாதது, நீதி இல்லாதது, தர்மம் சொல்லாதது. வாழ்கிறவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், சாகிறவன் தினம் தினம் சாகிறான். வாழ்கிறவன் வாழாதவரை வாழ நினைப்பதில்லை, வாழ துடிக்கிறவர்கள் துடித்தே சாகிறார்கள். இந்த சூழ்நிலையில் வாழ்கிறவருடைய வாழ்க்கை ஒரு போர்க்களமாகவே வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை முடித்தும் கொள்ளுகிறார்கள். வாழ்வதே பெரிய துயரம் என்றால் இயற்கை பேரழிவுகள் வேறு. மனுஷன் பூமியை பராமரித்து பலுகி பெருகி வாழுங்கள் என்று தேவன் இந்த பூமியின் முதல் மனுஷனான ஆதாமுக்கு சொன்னார். அவன் பிள்ளைகளாகிய நாமோ மனிதர்கள் சுயநலம் பெருகி சக மனுஷனையும் வேறு பிரித்து பிரிவினைகளுக்கு தள்ளி நரகம் போகாமலே வாழும் இடத்தை நரகமாக்கிவிட்டார்கள். வஞ்சனை, கொலை, கொள்ளை, திருடு, கற்பழிப்பு, வெளியில் மனுஷன் உள்ளே மிருகம். சாகும்போது சமாதானம், இறையியல், தானம், தர்மம், மீதி காலங்களில் எல்லாவித நீதிக்கு எதிரான அமர்க்களம் நிகழ்த்தப்படுகிறது. வேஷமாக தெரியும் மனுஷர்கள் ஒரு புறம், இன்னொரு புறம் தேவை, வறுமை, பற்றாக்குறை, கல்வி வசதி இல்லை, அக்கறை காட்ட மனுஷர்களுக்கு இல்லை, வேறுபாடு, தீண்டாமை, வகுப்புவாதம், அடிமைத்தனம். இந்த சூழலிலும் தேவனை தேடும் ஒரு மனசு எங்கேயோ ஒரு இடத்தில் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. மனுஷன்தான், தேவ சாயலில் மனுஷனே தவிர கிரியைகளில் இல்லாமல் போனதால் மனுஷன் வஞ்சிக்கப்பட்டு விட்டான். தான் வஞ்சிக்கப்பட்டதை மறந்ததால் தேவனையும் மனுஷனையும் இணைக்கிற ஆத்துமாவை அறிய மறந்து சரீரத்திற்கே மேன்மையாக காணப்படுகிற மாயைக்கு மயங்கி நீதியை விலை பேசி அநியாயத்திற்கு விற்கப்படுகிறது. ஆம், அவர்கள் தீமையின் பலன்கள், இருட்டின் கனிகள், தன் ஆத்துமாவை தன்னாலே அழித்து கொள்ளுகிறார்கள் என்கிறதை உணராதிருக்கிறார்கள். இதுவரை நன்றாகத்தான் கேட்டோம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்,
நாங்கள் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் உரிமையானவர்கள். எங்களுக்கு அந்த உரிமையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை ரட்சிப்பின் மூலம் நமக்கு உறுதியும் படுத்தியிருக்கிறார் என்று சொல்லுகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்மில் வஞ்சனை இல்லாமல் இருக்கிறதா? கொள்ளை இல்லாமல் இருக்கிறதா? திருடுகள் இல்லாமல் இருக்கிறதா? வெளியில் மனுஷனும் உள்ளே மிருகமாக இல்லாமல் இருக்கிறோமா? இயேசுவின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகள். ஆம், ஒளியின் பிள்ளைகள் என்று பெயரை வைத்துக்கொண்டு இருளின் பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி நமக்குள் நாமே வைக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒருவேளை வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் இருளின் கனிகளையும் பொய்யையும் பித்தலாட்டங்களும் நமக்குள் இருக்குமானால் நம்மை நாம் ஏமாற்றியும் நம் ஆத்துமாவை நம்மால் அழிக்கப்படுகிறதை உணராமல் இருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்கின்ற உணர்வு, புரிதல் நமக்குள் இருக்குமானால் போராட்டங்களும் நிந்தனைகளும் அவமானங்களும் நாம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசுவும் அதை குறித்து பேசியிருக்கிறார். யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நமக்கு ஒரு ஆசான், குரு, மெய்ப்பன் என்றால் அவர் இயேசு ஒருவரே. அவர் பாதம் ஒன்றே நமக்கு சரணாகதி. அவரை விட்டோம் என்றால் மோசம் போனோம் என்பது உறுதி. அவரே நமக்கு சொல்லியிருக்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், என் பின்னே வாருங்கள், நீங்களும் இந்த உலகை ஜெயிப்பீர்கள் என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. இதை குறித்து நாம் பகுத்து அறியவில்லை என்றால் நம்முடைய மனம் புதிதாகவில்லை, பழையதாக இருக்கிறது, பழைய கிரியைகள் இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையையும் நன்மையையும் நம்மால் செய்யக்கூடாதது. ஆகவே நாம் பகுத்தறிந்து தேவனுக்கு நன்மையையும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டுமானால் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும், மறுரூபம் ஆக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். நாம் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டோமே தவிர அவரை போல பாடுகள் அனுபவிக்க நமக்கு பிரியமில்லை. ஆகவே தான் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தின் பின்னே ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான ஆசீர்வாதம் மனுஷனிடத்தில் என்ன என்றால், அவன் வஞ்சிக்கப்படாமல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரோடு அவருடைய நித்தியத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதே தவிர இந்த பூமியில் சுகபோக வாழ்க்கைக்கு தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. அதைவிட ஆத்துமா காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே மிக முக்கியமானதாக இருக்கிறது. மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நாங்கள் பாக்கியவானாய் இருக்க தேவையில்லை, பூமியில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கின்ற
வஞ்சிக்கப்பட்டவர்களுடைய வலையில் விழ வேண்டுமானால் தேவனுடைய ராஜ்யத்தை அறியாதவர்களாக இருந்து விடுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால் அவரைப் போலவே இந்த பூமியில் பாடுகளை அனுபவிக்க கற்றுக்கொள்வதும் தேவனுடைய நாமத்தை இந்த பூமியில் நிலைக்க செய்வதும் மகிமையடைய செய்வதும் நம்முடைய பங்காக இருக்கிறது. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இந்த மனுஷன் என்ன பாடுகள், வேதனை, துக்கம், துயரம் இவை பட வேண்டும் என்று சொல்லுகிறானே என்று. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். ஆம், நாம் வஞ்சிக்கப்பட தேவன் நம்மை அறிந்து கொள்ளவில்லை. நம்மை அவர் அவரோடு அவருடைய வலது பாரிசத்தில் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய நித்தியமான வாழ்க்கையில் நம்மையும் அவரோடு சேர்த்து கொண்டு அவரின் பிள்ளைகளாக நமக்கு அநேக வாசஸ்தலங்களை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த பூமியில் சில பாடுகள், ஆம் சில நேரங்களில் பெரும் பாடுகளும் நம்மை பாடுபடுத்தக்கூடும். ஆனால் நம்முடைய விசுவாசமோ தேவன் பேரில் இருக்க வேண்டும் என்பதே. அடுத்த பதிவில் தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.